நமது பூமியின் பிரம்மாண்டமான அடையாளங்கள் இந்த மலைகள். ஆனால் இவற்றிவை திடீரென்று கோடிக்கணக்கான ஆண்டுகால போராட்டத்தின் விளைவு இது. மலைகள் எப்படி உருவானது? வாருங்கள் பார்ப்போம். பூமியின் மேற்பரப்பு ஒரே பாறையாக இல்லை, அது பல பெரிய தட்டுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த பாறை தட்டுகள் அடியில் இருக்கும் வெப்பத்தினால் எப்போதும் நகர்ந்து கொண்டே இருக்கும். இரண்டு தட்டுகள் மோதும் போது அங்கே பயங்கர அழுத்தம் உருவாகிறது. அப்போது நிலம் பிதுக்கப்பட்டு மேல் நோக்கி உயர்கிறது. இப்படி உருவானவைதான் மடிப்பு மலைகள். உலகின் மிக உயரமான இமயமலை இப்படித்தான் உருவானது. மலைகள் மோதலால் மட்டும் உருவாவதில்லை. பூமியின் மேலோட்டில் ஏற்படும் விரிசல்களால் சில சமயம் நிலப்பரப்பு அப்படியே செங்குத்தாக மேல் நோக்கி தள்ளப்படும். இவற்றை பிளாக் மலைகள் என்கிறோம். எரிமலை மலைகள் பாருங்கள், எரிமலை வெடிக்கிறது. கொழும்பு சரிவில் வேகமாக பாய்கிறது. இயற்கையின் பேராற்றலுக்கு முன் நாம் அனைவரும் சிறியவர்கள். அரிப்பு மற்றும் மாற்றம். மழை மலையின் முகத்தை கழுவுகிறது. பனிப்பாறை பள்ளத்தாக்கு வழியாக மெதுவாக பாய்கிறது. நாடகிய வானிலை அதிக அமைப்புடன். மலைகள் வெறும் கற்கள் அல்ல, அவை உலகின் தண்ணீர் தொட்டிகள். சிகரங்களில் உறையும் பனி உருகி வற்றாத நதிகளாக மாறி கோடிக்கணக்கான உயிர்களை வாழ வைக்கின்றன. குளிரும் குறைவான காற்றும் கொண்ட இந்த உயரமான கடலிலும் உயிர் வாழ்கிறது. கடினமான சூழலுக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொண்ட அதிசய உயிரினங்கள் இவை. ஆதிகாலம் முதலே மலைகள் மனிதனுக்கு ஒரு சவாலாகவும் ஆன்மீக தேடலாகவும் இருந்து வருகின்றன. அதன் உச்சியை தொடுவதென்பது நமது விடாமுயற்சியின் அடையாளம். அடுத்த முறை ஒரு மலையை பார்க்கும்போது அதன் பல கோடி ஆண்டுகால வரலாற்றை நினையுங்கள்.